Hi friends, welcome to மினி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான டேஸ்ட்ல நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியா இருக்கக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொறுன்னு கிரன்ச்சியா சூப்பரான டேஸ்ட்லயும் அதே சமயத்துல நல்ல மணமாவும் இருக்கும். இதை செய்யறதுக்குமே அதிகமான நேரம் தேவைப்படாது. சட்டுன்னு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம மாவு ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த கப்போட அளவு சரியாக 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். அரிசி மாவை அளந்து சேர்த்தா அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அரிசி மாவையும் கடலை மாவையும் நல்லா கரண்டி போட்டு ஒரு முறை கலந்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ 2 மாவையும் நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. அதில் எந்த கப்பால் நம்ம மாவெல்லாம் அளந்து சேர்த்தோமோ அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகி கொதிச்சு வரணும். அது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நம்ம மாவு கலந்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கேற்ற உப்பை இதில் சேர்த்துக்கணும். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காரத்துக்காக ஒரு 4-5 வரமிளகாயை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு சில்லி ஃப்ளேக்ஸாக 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா இதுக்கு பதிலாக 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கூட காரத்துக்கு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூடுதலாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லை வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ கரண்டி போட்டு நல்லா ஒரு முறை நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா சூடாகி கொதிச்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அடுத்த ஒரு 5 நிமிஷத்துலேயே தண்ணி நல்லா சூடாகி கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி கரண்டி போட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா நம்ம கொதிக்க வச்சுருக்க தண்ணியில் கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கணும். மாவு எல்லாத்தையும் நல்லா ஈவனாக ஒரே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கலந்து விடும்போது தண்ணி பத்தாதது மாதிரி தெரியும். ஆனால் நம்ம கலந்து விட இந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். பாருங்கள், இப்போ பர்ஃபெக்டாக நல்லா நம்ம மாவை கலந்து விட்டாச்சு. இப்போ சூடான தண்ணியில் இந்த மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துருக்கிறதுனால மாவு நல்லா சூடாக இருக்கும். இந்த சூட்டில் இந்த மாவும் நல்லா வெந்து வந்துடணும். அதுக்காக இந்த பாத்திரத்தை நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சரியாக ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாவோட சூட்டுலே பார்த்தீங்கன்னா இப்போ மாவுமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்க பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்த பிறகு இப்போ இதை தனியாக ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாவு ஓரளவுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு நல்லா ஆறி வந்திருக்கும். இப்போ கை வச்சு நல்லா இந்த மாவை பிசைஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு பிசையும் போது தெரியும் இந்த மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக அந்த சூட்லேயே சூப்பராக வெந்து வந்துருச்சு. கையிலையுமே மாவு பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை. இப்போ கை வச்சு நல்லா இந்த மாவை உருண்டையாக ஒரு முறை உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பிளைனான பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் இந்த முறுக்கு செய்யக்கூடிய அச்சை எடுத்துக்கோங்க. அதில் வெரைட்டியாக நிறைய விதத்தில் முறுக்கு செய்கிறது மாதிரி உள்ள பிளேட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் நான் இன்றைக்கி இந்த பிளேட் தான் எடுத்திருக்கேன். இதை இப்போ இந்த முறுக்கு அச்சில் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம மாவு சேர்த்துக்கணும். நம்ம இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. அதை நல்லா நீளமாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே இந்த முறுக்கச்சில் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் கூட மாவு எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சேர்த்துருக்க மாவை நீளமான இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்து அதில் நேராக இந்த மாதிரி மாவை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். நல்லா நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே போல் மீதம் இருக்க மாவையும் நம்ம இன்னொரு தடவை நீளமாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளால் இந்த பிளேட்டில் சேர்த்துக்க முடியுதோ அந்த அளவுக்கு மாவை இந்த பிளேட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. அதில் கரெக்டாக ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு தள்ளி கட் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. ஒரு பீஸ் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இதில் நம்ம சேர்த்துருக்க சீரகம், சில்லி ஃப்ளேக்ஸு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். அதே போல் மீதம் இருக்க மாவு எல்லாத்தையுமே இது போலவே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் எண்ணெயில் போட்டு நான் பொரிச்சு எடுக்கிறதுக்காக இவ்வளோத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அதுக்காக நான் ஏற்கனவே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை இதில் சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம மாவை எண்ணெயில் சேர்த்த உடனே பாருங்கள், கீழே எதுவும் ஒட்டாமல் அழகாக எலும்பி மேலே வந்து எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் வெந்த உடனே நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா இன்னொரு பக்கமும் எல்லாத்தையும் திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இது லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் செவந்து வர்றப்ப நம்ம இதை நல்லா வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா சாப்பிட்றதுக்கு மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாற்றி மாற்றி திருப்பி போட்டு நல்லா 2 பக்கமே கிறிஸ்பியாக மொறுன்னு வேக வச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறி வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த மாதிரி கிறிஸ்பியாக நல்லா வெந்து வந்த உடனே நம்ம இது எல்லாத்தையும் மெதுவாக அரைச்சி வெளியில் எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ வெளியில் எடுத்தோன்னே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது. அதே சமயத்தில் நம்ம இதில் கொத்தமல்லி, ஜீரகம், பெருங்காயத்தூள், அப்புறமா கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கும் நல்லா மொறுன்னு அதே சமயத்தில் நல்ல மணமாக இருக்கும். இதை மிஸ் பண்ணிடாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.